பேச வந்தேன், முகம் பார்க்க வந்தேன், பிரியாகவே என்னை பொசுக்காத முள்ளாக கிரிய என் கண்ணல, ஆனாலும் காத்திருந்த ஓ வீட்டில. ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு நம்ம டிபிபியோட எபிசோட் 16 தான் பார்க்க போகிறோம். ஓகே, லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த தடவை ரீகேப்லாம் இல்லை, டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ எடுத்ததுமே எழுந்திருக்க மாட்டியாடி, ஷவல் நேரண்டி சொல்லிட்டு இருக்குது. ஏஞ்சலு, இல்லை ஜுமினா, நான் எழுந்துக்கவே மாட்டேன். ஏன் எவ்வளோ ஹர்ட் பண்ற? எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? எங்க பாரு ஏஞ்சலு, என்னை பாரு. நான் பார்க்க மாட்டேன் ஜுமினா. இப்போ நீ என்னை கூட்டிட்டு வந்து கன்சோல் பண்ண தானே பார்க்குற, ஆனாலும் எனக்கு வலிக்குது. நீ ஒவ்வொரு டைமும் இந்த டெஸாவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஏன்டா உன்னை பார்க்குறோன்னு இருக்கும் ஜுமினா. ஆனால் அட் த சேம் டைம் என்னால் உன்னை பார்க்காமையும் இருக்க முடியாது. சரி, சாரி. அந்த டெஸ்ஸா மயிறு வேற உனக்கு கீழே தள்ளி விட்டு வர்றால, அப்படியே வந்துருவா. பசங்களே பார்க்காத மாதிரி அலைஞ்சிட்டு. எல்லாத்துக்கும் காரணம் நீதான் ஜெமினா. நீதான் அவளை பார்த்தாலே உன் பக்கம் ஓடி வந்துடுறாளே. சரி வா, கொஞ்சம் பேசணும். இல்லை, நம்ம பேசினாலே நெக்ஸ்ட் சண்டை தான் வரும். அட் த சேம் டைம் உன் கூட என்னால் பேசாம இருக்க முடியல. சரி வாடி, கொஞ்சம் பேசினாவா. வாடி அப்படின்னு அவளை இறக்கி அப்படியே தூக்கிட்டு போறான். ஒரு பிளேஸ் லைக் ஒரு பார்க் மாதிரி இருக்கு, அந்த ஒரு பிளேஸ்க்கு. அட் த சேம் டைம் இந்த சைடு ஏபி ஷாண்டி இப்படி பார்வையாலே கொல்ற. ஐயோ டிராகனா, உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி பிள்ளைய பக்க சொன்னா தேவதைய பெத்து போட்டு வச்சிருக்கானுங்க. அப்ப எபியும் அங்க இருந்து பார்த்துட்டே இருக்கா. ஏன் தாயும் இங்க நின்று பார்த்துட்டே இருக்காரு? எனக்கும் பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுது. நேற்று நடந்த சம்பவத்தில் டிராகன் அண்ணா எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தார். ஆனால் இவரோட கண்ணில் ஏதோ ஒரு விதமான கேர் தெரியுது. எபி வேணா எபி, டிராகன் அண்ணா. அப்போது சார் டிராகன், இருடி, இன்னும் 2 தடவை. டிராகனா கடிக்காத டிராகனா, அங்க எதுக்கு கடிக்கிற? நல்லா இருக்குடி. நல்லா முழுன்னு. டிராகனா கை வைக்காத. வைக்கணும்டி, அங்கதான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கழுத்துல கை வச்சுட்டு அவ கண்ணத்துல போயிட்டு நல்லா முத்து கொடுத்துட்டே இருக்கான். எங்க பாரு, என்னை விட்டுரு. அங்க ஜிம்மின் வேற என் ஃப்ரெண்டை இழுத்துட்டு போயிட்டான். ஐயோ, என் ஃப்ரெண்டோட கற்புக்கு ஒரு கட்டுப்பாடே இல்லாம போயிருமே. இங்கே விட்டுன்னு வச்சுக்கோ என்னோட. ஆனா என்ன எங்க பாரு டிராகனா, எனக்கு தெரியும் நீ நல்ல பையன்தான், எனக்கு தெரியும். ஆனாலும் என் பக்கத்துல இருந்தா நான் கேடு கட்ட பொறுக்கியோ மாறிடுவேண்டி. என்ன இது வரைக்கும் அந்த பொண்ணு பின்னாடியும் நான் சுத்தினதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் எதை காட்டி மயங்கினியோ தெரியலேடி அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாக்குறான். சிச்சி, என்ன டிராகனா இங்க பாக்குற? அப்ப எவி மேல நின்று தயங்க நல்லாவே சைட் அடிச்சிட்டு இருக்கா. எவி, நீ அவரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சாலும் நீ ஏன் திரும்ப அவரையே பாக்குறியே நீ? அப்போ நீ டிராகன் எனக்கு துரோகம் பண்ற மாதிரியா? எனக்கு நல்லா தெரியும் டிராகன் அண்ணா ரிஸை தான் லவ் பண்றாருன்னு. ஆனா அப்போ டிராகன் ஃபோன் பண்றான். ஸோ எபிக்குன்னு தனியா ஒரு குட்டியா ஒரு மொபைல் வாங்கி கொடுத்துருப்பான். அண்ணா, எபி வீட்டில் தானே இருக்க? நம்மளை பெத்தவனுங்க எங்க இருக்கானுங்க? இல்லை, அவங்க வீட்டில் இல்லைண்ணா. அண்ணா வந்துட்டே இருப்பேண்ணா. டிராகனை கடிக்காத. யாரு அது? வேற யாரும் இல்லை. வை வரேன். ஐயோ, அண்ணா ரிசக்க கூட இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்ப காலை கட் பண்ணிட்டு, தங்கச்சி கூட பேசிட்டு இருக்கும் போது என்னடி கடிக்காத முடிக்காதன்னு நீ கத்துவியா? அப்படின்னு உதற பிடிச்சி நல்லா கிள்ளி வச்சிட்டு இருக்கான். அது எனக்கு இப்ப வெளியில போகணும் போல இருக்கே. யாரு கூட்டிட்டு போவா? அப்ப தயம் அப்படியே விடாம பாக்குறத பாத்துட்டே இருக்கா. பேசாம என்னன்னு கேட்டுடலாமா? என்னவா? கொஞ்சம் பேசணும், கீழே வரியா? பேசணுமா? எபி போலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே நிக்கிறா. டேய் தயங்கா, நீ பாட்டுக்கு பேசணும்னு கூப்பிட்டா நாடா பேசுவ? அப்படின்னு அவன் நின்றுட்டு இருக்கான்.
சரி எதையாச்சும் பேசுவோம். ஆனால் அவள் கண்ணை பார்த்தாலே எனக்கு என்ன பேசுறதுனே மறந்துடுமேடா அப்படின்னு அவனும் எபி கீழே இறங்கி வரத பார்த்துட்டே இருக்கான். எபி பொறுமையா போ, ஏன் கூப்பிட்டதுமே அவ்வளோ பரபரன்னு போற? வீட்டெல்லாம் பூட்டியாச்சு, சாவி எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சாச்சு. எபி அழகாக தானே இருக்க, ரிட்டியாக தான் இருக்க, போகலாம் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி கண்ணாடியை பார்க்குறா. என்ன நீங்கள் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? அது வீட்டில் தனியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் உனக்கு சேஃப்டிக்காக இங்கே இருக்கலான்னு சொல்லிட்டு சும்மா பேசலான்னு கூப்பிட்டேன். இல்லை அதெல்லாம் நான் தனியாக இருந்துருவேன், ஆனால் என்னால் இருக்க முடியலையே. உன்னை விட்டு தனியாக என்னால் எப்படி தூரமாக நிற்கவே முடியல. உன்னை ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்த்துட்டே இருக்கணும்னே தோணுது, ஏன்னு தெரியல. என்னது? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. அது டிராகன் அண்ணா. டிராகன் வந்து அது ஐயோ அவன் முக்கியமான வேலையில் இருக்கா. நான் எப்படி சொல்கிறது, ரிசாக்கா கூட வெளியில் தானே போயிருக்காரு. குழந்தை உனக்கு இதெல்லாம் தெரியுமா? ஆமாம் ஆமாம் எபி வெளில தான் போயிருக்கான். எனக்கு தெரியும். எங்கே கூப்பிட்டு போயிருக்காரு? இதெல்லாம் தேவையாடி இப்போ? நானே அப்படியே உன்னை பார்த்து அழகாக உன் கண்ணு உன் மூக்கு உன் வாய் ரசிச்சிட்ருக்கேன். என்னை பார்க்காம உங்கள் அண்ணனை பற்றியே நோண்டி கேடு. இந்த பொண்ணுங்களே இப்படி தான், அவளுங்களோட அண்ணங்க மேலே மட்டும் எப்படி தான் பாசம் வருமோ தெரியாது. அது தெரில எபி, தெரில. ஓ ஓகே, அது கேட்கலாமா? ஃபோனாத்தவங்க கஷ்டப்பட்டுருவாளா? ஏன் அவாய்ட் பண்ணான்னு கேட்டுடலாமா? அது எபி என்ன எபி, ஏன் அவர் உன் பக்கத்தில் நிற்கும் போது உனக்கு ஒரு மாதிரி ஏதோ பட்டர்ஃப்ளை மொமெண்ட் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிலாம் இருக்கு. ஏன் இந்த ஃபீலிங் இவரை பார்த்தா மட்டும் வருது, வேற யாரை பார்த்தாலும் எனக்கு இந்த ஃபீல் வரவே கிடையாது. வேணா ஹர்ட் ஆயிடுவாடா தயங்கா, கேட்காத. ஆனால் இவதுலேருந்து வெளில வந்துட்டாலும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமே. கேட்டு தயம் இல்லை ஹர்ட் ஆயிடுவாளா? எனக்கு இவகிட்ட 2 கொஸ்டின் கேட்கணும். ஒன்று, இவன் ஏன் என்னை அவாய்ட் பண்ணா? இன்னொன்று, அவங்க அப்பா அம்மா எதுவும் அடிச்சிட்டாங்களா அந்த சண்டையிலன்னு? ஏபி போதும், நீ உள்ள போ. அவர் மேலே கோவமாக தானே இருந்த, அப்புறம் ஏன் இதெல்லாம் வேணான்னு தானே இருந்த அப்படின்னு போக போறா. அப்போ டக்குன்னு அவன் எபி என்னாச்சு சொல்லுங்க. அது நீ ஓகேவா? ஏன் நான் ஓகே தான். நீ இல்லை ஜிம்மினா, நீ இப்படி தான் பண்ணுவ. எங்க உட்காரு லட்டு, உட்காரு அப்படின்னு பார்க்கில் அவளோட மடியில் தூக்கி உட்கார வச்சுக்கிறான். என்ன ஏன் இப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்த? எனக்கு பார்க்குனா பிடிக்கும் தானே இங்கே கூட்டிகிட்டு வந்த. இங்கே வந்தால் மட்டும் சமாதானம் ஆகிடுவேனா? நெவர், நான் ஆக மாட்டேன். சரி சமாதானம் ஆகாத, சண்டை போட்டுட்டே இரு. என்னை பாரு, நான் பார்க்க மாட்டேன் ஜிம்மினா. இந்த டெஸ்ஸா கூடயே போ, நீ போனல போ அப்படின்னு நல்லா 2 சப்புன்னு அடிய போடுறா. சரி தப்புதான் அப்படின்னு ஒயனோட ஸ்லிப்பர் எல்லாம் கழட்டிட்டு அப்படியே அவளோட காலை தூக்கி அவளை இறக்கி கீழே வச்சுட்டு அவளோட காலை தூக்கி அவனோட மடியில வச்சுட்டு நல்லா காலை அமுத்தி விட்டுட்டு இருக்கான். வெள்ளன்ட்டல்ல வலிக்குதாடி? ஏஞ்சலு, இந்த கேரம் பயிர் வேற எனக்கு அவ்வளோலாம் வராதுடி. எங்க வலிக்குது சொல்லு. இல்லை எனக்கு இங்க வலிக்குது. இங்க ஹார்ட்ல எனக்கு அங்க வலிக்குது. அப்படியா? ஒழுங்கா தெரியலடி, நான் உன்னை உத்து பார்க்கவா? போட பொறுக்கி. நீ தானடி சொல்ற அங்க வலிக்குதுன்னு. எனக்கு அங்கதான் வலிக்குது, நீ அங்கதான் வலி கொடுக்குற. சோ அங்க எதுவுமே பண்ணலடி. அது அங்க வலிக்கிறத விட வேற இடத்துல தானடி வலிக்கும் பண்ணா. இங்க பாரு ஜிம்மினா, நான் ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வர்றேன். நானும் அதுக்கு தானடி வர்றேங்கிறேன். நீ தான் வேணாங்கிற. நான் என்னடி பண்ணிட்டோம்? இங்க பாரு, நீ ஏதோ என்னை பொசசிவ் ஆக்குறதுக்காக நீ டெஸ்ஸாவை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. அட் த சேம் டைம் இது எனக்கும் ஹர்ட் ஆகும், அவளுக்கும் ஹர்ட் ஆகும். அஸ் அ பொண்ணா சொல்றேன். ஓ நீ பொண்ணாடி, அப்போ பையன் இல்லையா? நான் போறேன் ஜிம்மினா, விடு. இங்க வாடி அப்படின்னு அவளோட கண்ணீரெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அவன் நெத்தியில போயிட்டு, ஏன் எதுக்கு இப்படி அழுகுற? ஏன் அப்படி அழுதுட்டே இருக்க? இல்லை ஜிம்மினா, எனக்கு இந்த லவ் ரொம்ப பெயின் கொடுக்குது.
லவ் கொடுக்குதா இல்லை நான் கொடுக்குறேனா? நீ தான் அந்த லவ் மூலியமா எனக்கு அந்த பெயின் கொடுக்குற. எனக்கு ஹக் பண்ணிக்கிறியாடி? ஏன் ஏன் தெரியல, உனக்கு நான் டிசர்வான்னு எனக்கு தெரியல. என்னை ஹக் பண்ணிக்கிறியா? ஏன் என்னாச்சு? ஏன் உனக்கு என் வாய்ஸ் இப்போ அப்படி போகுது அப்படின்னு அவன் ஒரு மாதிரி சேட் ஆகுறத பார்த்துட்டு அப்படியே போயிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். ஏன் இங்க பாரு, செல்லோல்ல உன் ஏஞ்சல் தானே நானு. ஏன் நீ இப்படி பண்ற ஜிமினா? நீ சோகமா இருந்தாலே எனக்கு பிடிக்காது. ஆனா உன்னை சோகமாக்கிடுறேனேடி. எனக்கு ஒரு கனவு தெரியுமா? என்ன? அதுல நான் ஏதாச்சும் போட்டுட்டு ஆடிட்டு இருந்திருப்பேன். எப்படி சொல்ற? ஆமா, நீ அப்படிதானே இமேஜின் பண்ணுவ தூங்குறதுக்கு முன்னாடி கசமுசா பண்ற மாதிரி. ஓ, அதெல்லாம் தெரியுமா உனக்கு? எனக்கு நல்லா தெரியும். என்ன கலர்? தெரியல. நான் சொல்லிட்டா? வேணாம். ஏன்? இப்போ நான் அந்த கலர் போட்டிருந்தா நீ பார்க்கணும்னு கேட்டுருவ. இது நல்லா இருக்கேடி. வயன், என்ன அவனை ஹர்ட் பண்றனாடி? உன்னை ரொம்ப ஹர்ட் பண்றனா? இல்லையே, அப்படிலாம் இல்லை. நீ ஒழுங்கா பேசுடி. அழுமூஞ்சி மாதிரி பேசாத ஏஞ்சலே, எனக்கு சுத்தமா பிடிக்கல. சரி சரி, நான் அழுகல. இப்ப சொல்லு, உண்மையாவே உனக்கு என்ன பிடிச்சிருக்காடி? ஆமா, உண்மையாவே உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு ஜெமினா. அப்போ ஏதோ நமக்குள்ள ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்த மாதிரி இருக்கு. நான் அகைன் அதை ஃபீல் பண்றேன்டி. ஆனா எனக்கு அப்படி தோணவே இல்லை. ஒவ்வொரு தடவை உன்னை பார்க்கும் போதும் எனக்கு உன் மேல இருக்க அந்த லவ் இன்னும் அதிகமாக தான் ஆகுது ஜெமினா. ஆனா எனக்கு நீ ஏதோ என்னை விட்டு தூரமா போயிட்டே இருக்க மாதிரி இருக்குடி. இல்ல, அப்படிலாம் இல்லை. நீ ஏன் அப்படி ஃபீல் பண்றோன்னு எனக்கு தெரியல. ஏன்னா காதல்னா எல்லாமே சந்தோஷம், சோகம், சண்டை எல்லாமே இருக்கும்டி. அதுலயும் முக்கியமா காதலிக்கிறவங்க அங்கங்க சுத்திட்டு அங்கங்க முத்தம் கொடுத்துட்டு அங்கங்க கட்டி பிடிச்சிட்டு, நம்மளும் அங்கங்க முத்தம் கொடுத்துக்கிறோம், அங்கங்க கட்டி பிடிச்சிக்கிறோம் ஜெமினா. அப்புறமும் ஏன் உனக்கு நமக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ் ஃபீல் ஆகுது? எனக்கு தெரியும், இதை பத்தி நீ பேசுறதுக்கு தான் நீ கூட்டிட்டு வந்திருப்பேன்னு நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா ஒரு லவ்ல எவ்வளோ ஃபைட் வந்தாலும் அதுல உட்காந்து பேசினா எல்லாமே சரியாயிடும் ஜெமினா. ஆமா, அதான்டி, அதான் நானும் உனக்கு கூட்டு வந்தேன். சரி சொல்லு அயன். அது உன் ஃப்ரெண்ட் ரிசல்லாம் டிராகன் கிட்ட தயக்கமே இல்லாம நடந்துக்கிறாடி. ஆனா என்னால யாழ் என்கிட்ட அப்படி இருக்கான்னு என்னால 100% சொல்ல முடியல. அது வந்து ஜெமினா, நான் தான் சொன்னேன்ல. ஆனா நான் வயிற்றுல முத்தம் கொடுக்கும்போது உன் மேல அன்னைக்கெல்லாம் படுத்திருந்தேன்டி மொட்டை மாடியில. 2த்துக்கும் நடுவில் தானே படுத்திருந்தேன். அப்பெல்லாம் உனக்கு தெரியாது, இந்தியா போயிட்டு வந்தது ஏண்டி உனக்கு தெரியுது? எனக்கு புரியவே இல்லடி. அது வந்து எனக்கு இன்னுமே ஏதோ ஃபீல் ஆகுது வேன். அப்படிலாம் இல்லை. அப்ப கரெக்டா அந்த சைடு ஜேகே செம்ம டென்ஷனா வந்துட்டு இருக்கான். லில்லியும் பின்னாடி வந்துட்டே இருக்கா. மாமா, உங்களுக்கு ஏன் நான் சொல்றது எதுவுமே புரிய மாட்டுது? அவங்க எல்லாரும் உன்னை ஒரு மாதிரி பாப்பாங்கடி. உனக்கு ஏன் அது புரிய மாட்டுது? எங்க பாருங்க மாமா, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கு மேல என்னோட லைஃப்ல நீங்க இன்டர்ஃபியர் ஆக வேணாம். இனிமே லில்லி நான் தனியா தான் இருக்க போறேன் இந்த கொரியால, போதுமா? அப்படின்ட்டு அவ பாட்டுக்கு முன்னாடி நடக்கிறா. ஐயோ, இவ வேற அடிஷ்னல் தலைவலிடா அப்படின்னு லில்லிக்கு பின்னாடி அப்படி நடந்து வரும்போது வயன் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கத பாக்குறான். ஸ்கூல் போனேன்னு இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேர்ல தான் ஃபர்ஸ்ட் வயன், நீ என்ன இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க? வந்துட்டான்டா, ஹீரோ மயிராக பார்த்துட்டு இருக்கானா என்ன? அப்ப லில்லியே திரும்பி பாக்குறா. இது வயனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. அது ஜேகே சார். என்னடி ஜேகே சார், இங்க என்ன பாரு, அவனை பார்க்காத, அவனை கண்டுக்காத. ஜெமினா, நீயும் நாளைக்கு ஸ்கூலுக்கு தான் வர போற, எல்லாத்தையும் அனுசரிச்சுதான் இருக்கணும், இல்லைன்னா அகைன் முடிஞ்சு போ. அந்த செட்டப் வேற இருக்குல்ல, சை அப்படின்னு அவனும் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ ஓயன், எழுந்திர, வீட்டுக்கு போய் நான் விட்டுறேன். ஓ, கூட்டு வந்த எங்களுக்கு விட தெரியாதா? மூட்டு போ சொல்றீ. நானே சரி வம்பு வேணாம் எதுவும் வேணான்னு உட்காந்துட்டு இருக்கலான்னு பார்த்தா சபடா அடுத்தவன் தள்ளிட்டு வருவான், அதை நம்ம தள்ளிட்டு போலான்னு உட்காந்துட்டு இருக்கான். அப்ப லில்லிக்கு கஷ்டமாகுது இதெல்லாம் கேட்கும் போது. மாமா, என்ன லில்லி, உங்ககிட்ட எதுவும் பேசினானா? கோச்சுக்கிட்டு போனல்ல, கிளம்பு அப்படின்ட்டு நான் அவளும் லைக் போ சொல்லிடுறான். அவன் என்ன எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கா. அப்ப எப்படியோ வாக்குவாதமாகவும் ஜேகே பாட்டுக்கு போயிடுறான்.
அப்போ லில்லி வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அவளோட துணியெல்லாம் எடுத்துட்டு வேற ஒரு வீடு அவன் ஃப்ரெண்டு லைக் ஸ்கூலில் மீட் பண்ண ஒரு அனதர் ஸ்டாஃப் வச்சு பார்க்க சொல்லிட்டா. அப்போ அவளோட துணி எல்லாத்தையும் எடுத்து வைக்கும் போது ஜேகேயோட அம்மா வந்துட்டு, டி ஜேகே என்னடா இது, எதுக்குடா லில்லி வீட்டை விட்டு போறேங்கிறா? அம்மா கண்டுக்காத, அவ்வளோதான் சொல்லுவேன். அவ எங்கேயோ போட்டுமா, எனக்கு எனக்கு பிரச்சனையே கிடையாது. இல்லை ஜேகே இது தப்பு, அவளுக்கு நீனா அவ்வளோ இஷ்டம். அம்மா அதே விஷயத்துல நானும் இஷ்டப்படணுமா? ஒருத்தவங்க மட்டும் என் மேல இஷ்டப்பட்டா போதாது. அப்ப திரும்பி அவ கோவத்துல, ஆமாத்த இங்க பாருங்க, அவரே இஷ்டப்பட்டா எனக்கு சந்தோஷம்தான், ஆனா இஷ்டப்படாத போது அவர் சந்தோஷமா இருக்கார்ல, இருக்கட்டும் அப்படின்னு எடுத்துட்டு போயிடுறா. சுஜேக்கு ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்கு. பட் ஸ்டில் லைக் அவன் எதுவுமே அவளை தடுக்கல, எந்த மாதிரியுமே அவன் பண்ணவே இல்லை. அவன் அப்படியே நிக்கிறான் சில மாதிரி. அவளும் அப்படியே அழுதுட்டே பேக் பண்ணிட்டு போயிடுறா. எபி தயம், அது உங்க அம்மா அப்பா உன்னை ஹர்ட் பண்ணிட்டாங்களா? இவருக்கு எப்படி தெரியும்? இல்லையே, ஏன் அடிச்சாங்களா? அழாதடா தயங்கா, அழாத, அவளும் அழுதுருவா. ஏன் இப்படி அவருக்கு கண்ணு கலங்குது? இது தயம், அது இல்ல, என்ன அடிக்கலாம் இல்ல. யாரு சொன்னா? இல்ல ஏபி, நான் கீழே வரும்போது, இல்ல வேணாம் விடு, என்ன என்ன ஏன் அவாய்ட் பண்ற? டே தயங்கா பொட்ட அழாத, அவன் எபி மெழுகு சில முன்னாடி நிக்கிறா, நீ சந்தோஷம் தான் பண்ணும். இல்ல ஏன் நீங்க அலையறீங்க? இல்ல ஒன்னும் இல்ல, நீ உள்ள போய் எபி, சேஃபாரு, நான் டிராகன் வந்ததும் எழுந்துட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு அப்படி சைட்ல வந்து நின்னுறான். தயம், ஆனா நீங்க இப்போ என்னை விட்டு தூரமா போற மாதிரி இருக்கு, ஆனா நான் இப்படி நிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கொஞ்ச நேரத்துல டிராகன் வந்துடுறான். அப்போ தயங்க இதெல்லாம் எதையுமே டிராகன் கிட்ட காட்டிக்காம, டேய் பொட்ட வர்றதுக்கு இவ்வளோ நேரமாடா? டேய் தயங்கா, தசூத்து மேரம் மட்டும் நிற்க மாட்டேன். ஆமா எவ்வளோ நேரம் தான் என்னடா பண்ணுவ? யாருக்கும் தெரியாதுடா எந்த ஒரு அருமையும். ஐயோ அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சோ அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப டிராகன், டே இருடா எபி பார்த்துட்டு வந்துடுற அப்படின்னு போனா கரெக்டா அவங்க அம்மா அப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் வந்திருப்பாங்க போல. அப்ப எபிட்ட போய் கேக்குறான், எபி வர வந்து எதுவும் கத்திட்டு இருந்தானுங்களா? இல்லண்ணா எதுவுமே கத்தல, அவங்க பாட்டுக்கு தான் இருக்காங்க. ஓகே எபி. அது அண்ணா, அது அன்னைக்கு அம்மா அப்பா என்னை திட்டும் போது நீ சீக்கிரமா ஓடி வந்தல்ல? ஆமா. எப்படி உனக்கு தெரிஞ்சது? அதுவா, தயாங் எப்பயும் போல இந்த டீக்கல்ல நின்று டீ குடிச்சிட்டு இருந்திருக்கான். அப்போ சத்தம் கேட்டிருக்கு, அவன் ஒரு மாதிரி பதறி போயிட்டு எனக்கு கால் பண்ணான், அதான் வந்த. அப்போ இது கேட்டதுமே அவ்வளோதான், எபி டோட்டல் மெல்ட்டு. நான் இவ்வளோ நாள் என்னை சும்மா பார்க்கறதுக்காக தான் அவரு இங்க நிக்கிறாருன்னு நினைச்சேன், ஆனா என்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நிக்கிறாரா? இது உண்மைதானா அப்படின்னு அவளுக்கே ஒரு மாதிரி ரொம்ப டச்சிங்கா ஃபீல் ஆகிடுது. தயம், எனக்கு இப்போ உங்களை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு வேகமா விண்டோஸ் ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்தா கீழே தயங்க அப்படியே டீ குடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான் டிராகனோட. என்ன யாரோ என்னை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு திரும்பி பார்த்தா எபி அப்படியே தயங்க ஒரு மாதிரி ஸ்மைலிங் ஃபேஸோட பார்த்துட்டு இருக்கா. என்னடா டேய் தயங்கா, ஓ எபிடா என்ன உன்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான் எபியையும். அப்புறம் எபி ஃபர்ஸ்ட் டைமா தயங்கோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் பண்றா. அது தயம் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு. அவ தயாங்கும் ஃபோன் எடுத்து பார்க்குறான். எபி நம்பர்ல இருந்து என்ன டெக்ஸ்ட் எல்லாம் அப்படின்னு ஃபோனையும் அவளையும் மாற்றி மாற்றி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு அப்படியே ஃபோனோட அந்த சேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். டே தயாங்கா, என்ன தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங்லாம் அனுப்பிடுகா? அழகியே, நீ எனக்கு தேங்க்லாம் பண்ணக்கூடாது, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா உன்னை பார்க்கும்போது மட்டும்தான் என் வாழ்க்கையில் ஒரு ஹாப்பினஸ், என் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் எல்லாமே வருது. அழகியே, இப்போ போய் தூங்கு. அப்போ அவனும் தூங்கலையா? அது தூக்கம் வரல. ஏன் என்னாச்சு?
தூக்கம் வராதெல்லாம் என்னாச்சு பேபி? இல்லை, அது சும்மா நான் ஸ்டோரிஸ் படிச்சுட்டு தான் தூங்குவேன். எது, டோரிமானா? இல்லை, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னமோ மேடம் என்னை இக்னோர் பண்ணிட்டு போனீங்க, இப்போ நான் சேட் பண்ணலாம் தைரியம் உங்கள் அண்ணன்ட்ட சொல்லிட்டா? நான் சேட் தானே பண்ணேன், அப்புறம் எப்படி நீங்கள் அண்ணன்ட்ட சொல்வீங்க? சோ சரி, சமத்து குட்டியா போய் தூங்குங்க. சமத்து குட்டியா? தயாங்க. இல்லை, சமத்து பிள்ளையா? குட்டினா அது வந்து இந்தியன் பாஷையா, அது சொன்னா ஒயன். ஓ, ஒயனுக்கு பாஷையா? உங்களுக்கு ஒட்டிக்குச்சா? ஒட்டிக்குச்சு. என்ன பண்ண? ஜிம்மினோ அவ்வளோ பேசி அப்படி ஒட்டிக்குச்சு அப்படின்னு குட் நைட் எல்லாம் போட்டு தூங்க போயிடுறாங்க. எபிக்கு ஒரு மாதிரியான சந்தோஷம், ஒரு மாதிரி அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே அப்படியே ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டே நிம்மதியான ஏதோ ஒரு தூக்கம். இவ்வளோ நாள் அவள் அண்ணன் தான் அவளுக்கு எல்லாமே நினச்சிருப்பா. நாட் த ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கு அந்த அண்ணனோட பாசத்தையும் தாண்டி ஏதோ ஒரு விதமான சந்தோஷம், ஏதோ ஒரு விதமான ஒரு அன்பு கிடைச்ச மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறா. இப்போ டிராகன் அப்படியே ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். எப்பயுமே அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டு சோகமாக அப்படியே படுத்துட்டு இருப்பா. ஆனால் இன்னைக்கு பார்த்தா அவள் ஃபேஸ் ஃபுல்லாக அவளோட அழகான சிரிப்பு அப்படியே பரவி இருக்கு. எபி, என்ன நீங்க அண்ணா வர்றதுக்கு முன்னாடி தூங்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் உன் ஃபேஸில் ஏதோ ஸ்மைலாக இருக்கு அப்படின்னு வந்து பார்த்துட்டு ஆக்சுவலாக அவள் தூங்கிட்டு தான் இருக்கா. அவளோட நெத்தியில மொத்தம் கொடுத்துட்டு போயிடுறான். 2 நாள் தான் எபி, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலான்னா வேறு வீட்டுக்கு அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு வர்றான். ஸோ த நெக்ஸ்ட் டே ஜிம்மின் அப்படியே அலாரம் அடிச்சுன்னே இருக்கு, ஆனால் அவன் எழுந்துக்கவே இல்லை. டே டிராகனா, சொல்றா தயாங்க, இந்த நேரத்துக்கு என்ன கால் மயிறு நொட்டுற? டிராகனா, 6 மணி ஆயிடுச்சுடா. ஜிம்மின ஸ்கூலுக்கு கிளப்பணும். அப்போ இந்த சைடு ஆரம், இவனாச்சும் ஸ்கூலுக்கு வரதாச்சும். ஏன்டா, அவன் கண்டிப்பா வருவான்டா. ஐயோ அம்மா பாருங்க, சின்னரும் நல்லா வாயை பொழுந்துட்டு தூங்கிட்டு தான் இருப்பான். இவன்லாம் ஸ்கூலுக்கு வர்றதுக்கே லாய்க்கே இல்லாதவமா. எங்க பாராரம், அப்படிலாம் சொல்லாத, அவனோட தம்பிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேல அவங்களும் வந்து தட்டுறாங்க. தயங்கும் கால் பண்றான், டிராகனும் கால் பண்றான். அப்ப அந்த சைடு வயன், ஐயோ ரிஸ், எனக்கு என் பொறுக்கி ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் வராண்டி. ஆமால, ஐயோ டிராகனும் என்னோட ஸ்கூல் படிச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்ல. சரிக்கி மாவளே, உனக்கு அது கேக்குதா? அது நீ நல்லா தானே லவ்ஸ் பண்ணிட்டு இருக்க, நான் என் ஜிம்மின் கூட லவ்ஸ் பண்ண விட மாட்டியாடி? அதெல்லாம் நீ பண்ணிக்கோடி, நான் என்னென்னமோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க லைக் அவங்களோட லவ்வே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டைப். ஸோ அப்போ ஒயனும் கால் பண்றா. ஒயனுக்கு மட்டும் ஒரு மாதிரியான ரிங்டோன் வச்சிருப்பான். ஏஞ்சலு, காலங்காத்தால என்னடி கட்டிப்பூடி பாட்டை போடுற அப்படின்னு சொல்லி எழுந்து பார்த்தா 6:30 ஆயிடுச்சு. 1/2 மணி நேரமா எல்லாருமே தட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஃபோன் எடுத்துட்டு, ஏஞ்சலு என்னடி காலங்காத்தால என்ன குட் மார்னிங்கு, 8:30 தானே ஸ்கூலு, இன்னும் 2.5 மணி நேரம் இருக்கு. வந்தேன்னு வச்சு கொஞ்சமேனா உன் மூக்குலே ஒரு பஞ்சு கொடுத்துருவேன். என்னையா டிபியா, வாடி வா, கொண்டி வா. ஐயோ அது இல்லடா, எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல், உனக்கு ஃபுல்லுங்க மரியாதையா வா. ஆமாண்டி சொன்னாப்புல நீங்க நான் ஸ்கூல் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணா அவங்க அம்மா தட்டிகிட்டே இருந்திருக்காங்க. மகனே எவ்வளோ நேரம்டா? ஐயோ அம்மா லேட் ஆயிடுச்சு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்ன, டிஃபன் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைமா யூனிஃபார்ம் எடுத்து மாட்டுறான். ஏச்சா நாடா அப்படி இருக்கு. ஜிமினா பால்வாடி மாதிரி இருக்கியேடா. ஐய ஏஞ்சல் உன இந்த ட்ரெஸ்ல பார்த்தா சும்மா குபீர்னு சிரிப்பாளே அப்படின்னு சாப்பிட்றதுக்காக ரெடியாக்கிட்டு கீழே இறங்கி வர்றான். ஆரம் பார்க்குறான். ஒயனோட அம்மாக்கே லைட்டாக காமெடியாக தான் இருக்கு. அவன் மண்டையெல்லாம் லைட்டாக ஒரு மார்க்கமாக சீவிட்டு யூனிஃபார்மை போட்டு அடக்க உடக்கமாக வர்றான். அப்போ ஆரம்லாம், வீட்டுக்குள்ள ஏதோ புதுசாக ஒரு வினோத பிறவி சேர்ந்துச்சுன்னு நினைக்கிறேம்மா, கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அவனும் வெறுப்பேத்திட்டு இருக்கான். ட்ரெஸ் எப்படி இருப்பான், அழகா இருப்பானா? என் டிராகன் என்னைக்குமே அழகு தாண்டி. நான் உன்னோட டிராகனை கேட்கலடி, நான் ஜிம்மினை கேட்குறேன். அவன் ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வருவான்ல, அதை கேட்குறேன்டி. அதை பற்றிலாம் எனக்கு தெரியாதுடி, அது ஓன் ப்ராப்பர்ட்டி.
நான் என் ப்ராப்பர்ட்டியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு டிராகனோட பிக்ஸ் எல்லாம் இன்ஸ்டால அவன் அப்லோட் பண்ணியிருப்பான். அதை எடுத்து அப்படியே 1 by 1 பார்த்துட்டு ரசிச்சிட்டு இருக்கா சைட் அடிச்சுட்டு. ஏபி, அண்ணன் இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்குன்னாரு, வீடு தேடுறதுக்கு தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறான். அப்போ கீழே அப்படியே பைக் ஹார்ன் சவுண்ட் கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்கு. என்னாச்சு, ஏன் கீழே ஹார்ன் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா கீழே தயம் அப்படியே எபிக்கு மேலே கீழே நின்று ஹாய் காட்டிட்டு இருக்கான். தயங்க எப்படி? ஐயோ, பார்க்குறாளே தயங்கா எவ்வளோ அழகா இருக்கா காலங்காத்தாலேயே. என் அழகியே வா, இன்னைக்கு நான் தான் உன்னை பிக்கப் ட்ராப்பு எல்லாமே. உங்கள் அண்ணா வீடு தேடுறதுல பிஸியாக இருக்கான், அதான் என்ன அனுப்பி வச்சான். மேடம், ரெடி ஆகிட்டீங்களா என்ன? அது நீங்கள் டிராகன் அனுப்பினோம். இப்போ டிராகனும் அப்படியே கால் பண்ணுறான். எபி, அண்ணா இன்னைக்கு நீ தயம் கூட போயிடுறேண்ணா. ஓகேண்ணா, நான் அவர் கூட போயிடுறேன் அப்படின்னு கால் வச்சுட்டு அப்படியே கீழே வர்றா. ஓய் என்ன டிராகன் சொன்னானா? அண்ணா இப்போ தான் சொன்னாங்க. சரி, வண்டியில் ஏறி போகலாம். போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஏறிக்கிறா. தயக்கப்படலை, எதுவுமே படலை. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் கொஞ்சம் உட்காந்து வர்றா, எதையுமே பிடிக்காம பைக் மட்டும் பிடிச்சிட்டு. தயங்கும் ரொம்ப சேஃபாக அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். ஓ ஏபி, என்ன தயம், சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே. என்ன சாப்பாடு? அது உப்புமா. நீ எதானே பண்ணியிருப்ப? ஆமாம். ஏன் உப்புமா பண்ண? அது வந்து டைம் ஆயிடுச்சா, அதுதான் ஈஸி ரெசிபி. எனக்கு நல்லா தெரியும் உனக்கு உப்புமாவே பிடிக்காதுல்ல, வா போயிட்டு ஏதாச்சும் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டுறான். எனக்கு உப்புமா பிடிக்காதுன்னு இவருக்கு எப்படி தெரியும்? என்னை பற்றி ஈச் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே அவர் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்காரு? அது வேணாம், நான் கையில் கேஷ் எடுத்துகிட்டு வரல. இங்கே பாரு ஏபி, இங்கே உட்காந்து சாப்பிட்ணும், என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கணும். ஸ்நாக்ஸ் நான் போய் உனக்கு வாங்கிட்டு வருவேன், புரியுதா? இல்லை வேணாம். புரியுதா இல்லையா தயம்? அது சரி, எதுக்கு தேங்க்ஸ் சொன்ன சொல்லு இன்னைக்கு. ஐயோ, இப்படி கேட்டால் என்ன சொல்கிறது? அது தேங்க்ஸ்னா தேங்க்ஸ் தான், அதான் இதுக்கு. அழகியே, என் பக்கத்தில் உட்காந்துருக்கடி நீனு, எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? எபி, என் செல்லோண்டி நீனு. என்ன சாப்பிட்ற? அது வந்து எனக்கு உனக்கு எனக்கு பரோட்டா வாங்கி தரீங்களா? பரோட்டா வாங்கி தரீங்களா அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஐயோ சரி, சாரி, எதா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை மீன் பண்ணல. அது தயம், எனக்கே ஆத்திரமா இருக்குடி அபி. இன்னைக்கு தான் இவ்வளோ வார்த்தை பேசி நானே கேட்குறேன். பரோட்டா வாங்கித்தா அப்படின்னு கேட்டாலே வாங்கி தர போகிறேன். வேறயா? அது மட்டும் போதும். அது மட்டுமா? இல்லை எல்லாத்தையும் ட்ரை பண்ணலாம். வேற என்ன வேணும்? இல்லை எனக்கு அது போதும். இல்லை எனக்கு இன்னும் வேணும், சொல்லுங்க என்ன வேணும்? இமிட்டேட் பண்ணுறீங்களா? சரி, நான் கொஞ்சம் ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுறேன், நேரு அப்படின்னு போயிட்டு ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். அவளுக்கு அப்படியே இந்த பரோட்டாலாம் பிச்சு போட்டுட்டு இந்த ஒயின் வந்ததும் தான் வந்தா அப்படியே இந்தியன் ஃபுட் எல்லாத்தையும் அப்படியே நமக்கு ஒட்டி விட்டான்னு. ஆமாம், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் இது அன்ஹெல்தி, எப்பயாச்சும் தான் சாப்பிட்ணும். என்ன எப்பயாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக சந்தோஷமா இப்போ தயாங்கிட்ட அவளுக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸ் கிரியேட் ஆகிருக்கு. அப்போ காலையில் எழுந்துக்கிறான் ஜேகே. அப்போ அவங்க அம்மா, டே லில்லி வீடும் மாறிட்டா, வீடும் எங்கன்னு தெரியாது, அவள் எங்கே இருந்தடா போவா, நீயும் இப்படியே இருக்க, அம்மா கெமிஸ்ட்ரி டீச்சரு, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இருங்க அப்படின்னு அவனும் கிளம்பிட்டு அப்படியே லில்லி நேற்று போனதை பார்த்துருப்பான். அந்த ஸ்ட்ரீட்க்கு கார்னரில் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவளும் கரெக்டாக ரெடி ஆகிட்டு வர்றா. மேடம் வந்து வர்றாங்க, கோச்சுக்குன்னு போனவ. ஏன்டி இப்படி இருக்க, எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அப்போ லில்லி போகும்போது அவளை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே பின்னாடியே வந்துட்டு இருக்கான். எதுக்கு இப்போ அவர் என் பின்னாடியே வர்றாரு? ஏன் மாமா, எதுக்கு இப்போ என் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல அப்படியே திரும்பி, என்ன வேணும் உங்களுக்கு, ஏன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க
நான் ஒன்றும் வர கிடையாது. எங்கள் அம்மா தான் உன்னை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, அந்த கவலை அவங்களுக்கு இருக்குன்னா நான் அவங்கக்கிட்ட கால் பண்ணிக்கிறேன். யாரும் இங்கே என்னை ஃபாலோ பண்ணிட்டோம், நான் சேஃபாக போகிறேன்னா அப்படின்ற மாதிரியான ஃபேக் கேர் எனக்கு காட்ட வேணாம் அப்படின்ட்டு கோவமாக நடந்துடுறா. அவளுக்கு ஹர்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி லைக் ஜேகே வந்து வேணான்னு தள்ளி தள்ளி போகிறது. அட் த பாயிண்டில் அவளுக்கும் சரி அவர் வேணாங்கிறாரு, நம்ம தான் வெளியே போகிறோம், இதை ஸ்டாப் பண்ணிக்கலான்ட்டு தான் அவளும் அந்த முடிவை எடுத்திருப்பா. ஆனால் ஒவ்வொரு டைம் ஜேகேவை பார்க்கும்போதும் பட் ஷி ஃபெயில்ட். அவளால் முடியல. அதனால ஜேகேவை இன்னும் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. அப்போ ஜேகேவும் கோவத்தில் அப்படியே போகிறான். இப்போ ஜேகேவோட அம்மா கால் பண்ணுறாங்க. டே ஜேகே, என்னடா ஆச்சு? அவள் திமிரு காட்டிகிட்டு இருக்காமா, அவள் தனியாக போய்க்குவானா, அவளை யாரும் கேர் பண்ணிக்க வேணாமா. நான் உனக்கு கேட்கட்டா? என்னம்மா? டே, அது நீ லில்லியை கல்யாணம் பண்ணிக்கிறியாடா? மா என்னம்மா? என்ன விளாண்டுட்டுறீங்களா 2 பேரும்? எனக்கு வேணாமா. எனக்கு அந்த ஃபீல் அவகிட்ட இன்னும் வரல. எனக்கு அது தோணுமான்னு தெரியல. என்னடா, அவளோட அத்தை பொண்ணு தானடா, தூரத்து சொந்தம் தானே. தயவு செஞ்சு இதை பற்றி பேசுறதா இருந்தா பேசாத. இல்லடா, அம்மாக்கும் ஹெல்த் இப்போ சரியா இல்லை, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சணும்னு ஆசைப்படுறேன். இங்க கொரியா விட்டு நான் வர்றதா இல்லைம்மா. நீ நீ வைமா போன. அப்போ வேற பொண்ணை பார்க்கட்டுமா? ஐயோம்மா, எனக்கு மேரேஜில் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைம்மா. ஓ, அப்போ அம்மா செத்து போனதுக்கப்புறம் தான் நீ கல்யாணம் பண்ணுவியா? என்னம்மா நீனு இந்தியன் டிவி சீரியல்ஸில் வரம்மா மாமியார் மாதிரி என்ன டென்ஷன் பண்ணாதான் வைமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறான். அப்போ அவனும் காலேஜ் போடுறான். இந்த சைட் ஜிம்மின் அப்படியே வெளியில வந்தா எல்லாரும் விழுந்து சிரிக்கிறானுங்க. அப்போ எபிய தாயம், எபி கொஞ்சம் இறங்க, ஏன் சிரிக்கிறீங்க எல்லாரும்? டிராகன் அண்ணா ஏன்? எபி இப்போ ஜோக்கர் வரும் பாரு, எபி நீ மறைக்காம பார்க்கணும் ஒரு ஜோக்கர். அப்போ அவளுக்கும் புரியல என்னது. அப்புறம் ரிஸும் அந்த சைடு ஒயினும் ரெடியாக இருக்காங்க ஸ்கூலோட வாசல். எல்லாருமே பார்த்தா ஜிம்மின் அப்படியே வந்துட்டு இருக்கான் பைக்கில் தான். ஆளே அடையாளம் தெரியல. அப்படி தலையெல்லாம் மடக்கி சீவிட்டு டோட்டலாக இன் பண்ணிட்டு, ஆனால் ஒரு மாதிரி அந்த கெத்து லுக்கு மட்டும் இருக்குது. ஆனால் பார்க்கும்போது காமெடி மியூசிக் போட்டால் காமெடியாக தெரிவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கான். அப்போ ஒயன்லாம் சிரிப்பு அடக்க முடியல. ஜிம்மினை பாரு, ஐயோ சிரிச்சா என்ன மண்டையிலே கொட்டுவான். வேணாம். அப்போ ரிஸை பார்த்துட்டு விழுந்து சிரிக்கிறா. அப்போ டிராகன் ரிஸை பார்த்துட்டு, ஏய் சிரிச்சேன்னு வச்சுக்கோ முடிய பிடிச்சா 5 ரூபா பேசாம இருடி. அப்போ நீ மட்டும் இதுக்கு டிராகனை சிரிக்கிற? ஐயோ ரெண்டு பண்ணுறாங்கன்னு எனக்கு சிரிப்பா வருது. டே ஜோக்கர்டா இவன். அப்போ எபியும் சிரிக்கிறா. எல்லாத்துக்கும் சிரிப்பு மாதிரி கேக்குதோடா. எத்தா சுத்திட்டு இருந்தவன இப்படி வெத்தா உட்கார வச்சிருக்கீங்கல்ல, கேக்குள்ள சிரிப்பு மயிரே. அடி பாவி வைனே நீங்க மாடி. அப்ப ஆரம்பம் அப்படி சிரிச்சுட்டு உள்ள போறான். அப்ப எபி கிட்ட தாயம், எபி இதோ இதுல ஃப்ரூட்ஸ் இருக்கு. டிஃபன் பாக்ஸ்ல ஃப்ரூட்ஸ் எப்படி? அது வந்து நான் வீட்டுல இருந்தே கட் பண்ணி கொண்டு வந்த சாப்பிட்றோன்னு. என்ன? ஏன் நான் தான் பார்த்துக்குவேன்ல. நான் உன்னை பார்த்துக்குவேன் ஓகேவா? நீ பத்திரமா ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போ. ரொம்ப நேரம் வேலை நிற்க வேணாம். தண்ணி குடிச்சுக்கோ, பரோட்டா சாப்பிட்டதுனால ஒரு மாதிரி தண்ணி தாகம் எடுக்கும். தேங்க்ஸ். நீ தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது என்ன? அப்போ டே டிராகனா, உன் தங்கச்சி என்னடா தேங்க்ஸ்லாம் சொல்லி பழகி விட்டுருக்க? டே அவ அப்படிதான் மச்சான், வீடு பார்த்தன்ல செட் ஆகல மச்சான். அப்போ தயங் பார்க்குறான். டே டிராகனா, ஜிம்மினை உள்ள விட்டு நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போகணும், நீ வா. என்ன? எங்கடா? மூட்டு வாடா, நான் சொல்கிறேன் அப்படின்னு ஜிம்மினை நல்லா வச்சு செஞ்சு தான் அனுப்புகிறாங்க. ஸோ ஜிம்மினுக்கு லைக் எப்படின்னா ஒயினோட கிளாஸ்லேயே தான் ஜிம்மினும் இருப்பான். ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் அவன் ஜேகேயோட கிளாஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆரம்கிட்டேயும் அவன் படிக்கணும், ஜேகே கிட்டேயும் படிக்கணும், அட் த சேம் டைம் அவன் லில்லிக்கிட்டேயும் படிக்கணும். ஸோ 3 பேர்கிட்டே இந்த மாதிரி கிளாஸ் மாறி போகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் இவன் வந்து லைக் ஃபுல்லாக இல்லாமல் ஜஸ்ட் அந்த எக்ஸாம் மட்டும் எழுதி பாஸ் ஆனால் போதும், அந்த மாதிரி மட்டும்தான் இவன் வந்து இங்கே ஜாயின் பண்ணியிருப்பான். பட் ஸ்கூலில் லைக் எவ்ரி கிளாஸஸ் அவன் அட்டென்ட் பண்ணணும். ஐ ஹோப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போது 2 பீரியட் வந்து ஒயினோட கிளாஸில் இருந்தான் அப்படின்னா அடுத்த டே ஃபுல்லாக எல்லா பீரியடுமே வந்து அவன் ஜேகே அண்ட் லில்லியோட கிளாஸில் தான் இருக்கணும். அப்போ அப்படியே உள்ளே வர்றான். அப்போ ஒயனும் வாட்ச்மேனா ஏன் நிற்கிற?
என்னடி அசிங்கமா இருக்குடி, ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல போய் உட்கார வைக்கிறானுங்க. இரு, அவனை மிரட்டி லாஸ்ட் பெஞ்சுக்கு வர்றேன் அப்படின்னு லாஸ்ட் பெஞ்ச்ல ஒரு பையன் இருப்பான். டேய் மூஞ்சி மேல மூஞ்சலி விட்டுருவேன், எழுந்துரு போ, போய் ஃபர்ஸ்டா உட்காரு. நான் என்னண்ணா, டேய் போய் உட்கார்றா, நான் ஏஞ்சல சைட் அடிக்க வேணா அப்படின்னு போய் லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துக்கிறான். ஒயனை நல்லா வசதியா சைட் அடிக்கிற மாதிரி. அப்போ ஒயனை அப்படியே திரும்பி பாக்குறா. ஃப்ராடு எப்படி உட்காந்துருக்கான் பாரு. ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு வாஜுமேனா அட்டி விழும். இல்ல வரமாட்டேடி, என்ன பண்ணுவ? எங்க பாரு, பொறைக்கு நீ படிக்கணும், ஷவுட்டி மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் ஜிமினா. ஏய் வர முடியாதுடி, என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு வீம்புக்குனே உட்காந்து நல்லா சைட் அடிச்சுட்டு கண்ணடிச்சிட்டு இருக்கான். ஐயோ எனக்கு வெக்கமா வருதுடி. ஜிம்மின், அதுவும் என்னோட கிளாஸ்ல. நீ வெக்கம் தான் படணும், ஏன்னா உன்னோட வயசுல மூத்தவன் உன்னோட உட்காந்து கிளாஸ் படிக்கிறான். உங்க அம்மா மட்டும் கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, உனக்கு ஏறி மிதிச்சிருவாங்க. ஐயோ அந்த டிராமா வேற ஸ்டில் இன்னும் இருக்குல்ல. நான் இந்த தடவை ஊருக்கு போகும்போதே ஏதோ தூரத்து சொந்தமாண்டி ஒரு பையனா, அவனும் இங்கதான் இருக்கான கொரியால. அவனுக்கு ஏதோ அலைன்ஸ் பார்க்கலாமா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்கடி. எங்க அம்மா அது வேற யாருன்னு தெரியல, நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த பையன் கிட்ட மாட்டி அப்புறம் நான் யாருன்னு தெரிஞ்சு அப்புறம் அவன் போய் அம்மா கிட்ட போய் எதுவும் அப்டேட் பண்ணிட்டானா அப்படின்னு அவளும் உட்காந்துட்டு இருக்கா. இப்படியே ஃபர்ஸ்ட் ஒரு 2 கிளாஸ் போகுது. அப்போ லில்லி அவ பாட்டுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் பீரியட் ஜேகே தான் அந்த கிளாஸ்க்கு வரணும். அப்ப அப்படியே வர்றான். லில்லி பெல் அடிச்சது கூட தெரியாம இன்னும் அப்படியே நடத்திட்டு இருக்கா. ஹலோ மேடம், இப்போ நான் கிளாஸ் எடுக்கணும். சாரி ஸ்டூடெண்ட், பெல் அடிச்சது கவனிக்கல. ஓகே, நாளைக்கு வந்து நான் கண்டினியூ பண்றேன் அப்படின்னு வந்து ஜேக்கியோட மூஞ்ச கூட பார்க்காம போறா. ஓ எனக்கு என்ன போறாங்க பாரு மேடம் அப்படின்னு. ஆனாலும் அவளை பாக்குறான். அப்ப ஜிம்மன் இப்போ ஜேக்கியோட கிளாஸ்க்கு வரணும். டேய் ஜிம்மனா, ஸ்கூல்ல உனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இல்ல, ஃபர்ஸ்ட் டே இப்படி லூசு மயிறு மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு ஜேக்கியோட கிளாஸ்ல வந்து உட்கார்றான். அப்ப ஜேகே, வாடி ரா சாத்தி, இன்னைக்கு உன்னை வச்சு செய்ய போறேன்டா. நேத்து என்னமா பேச்சு பேசினேன். ஸ்டூடெண்ட்ஸ், சின்ன பசங்கள்லாம் ஸ்கூல் விட்டா எங்க போகணும் தெரியுமா? வீட்டுக்கு போகணும். அதை விட்டுட்டு அவங்கவுங்க ஆளை தள்ளிட்டு பார்க்குக்கு போக கூடாது. நீ வெள்ள வாட அவனை வச்சு செய்யற. ஜேகே பொட்ட டேஷே, என்னை வச்சு என்னமா செய்யற நீனு? அப்போ ஆரம் கரெக்டா வர்றான். ஹாய் ஜேகே சார். ஹலோ ஆரம் சார். அது வந்து இவன் கரெக்டா படிக்கலனா இதுதான் எங்க அம்மாவோட நம்பர். நீங்க ஃபெயில் பண்ணி விடுறதுனாலும் விட்டுருங்க. 2 மந்த்னு சொல்லியிருக்கோம், இந்த 2 மந்த்ஸ் இவன் கரெக்டா படிச்சா மட்டும்தான். அதெல்லாம் பாத்துக்கலாம் என்ன? ஓகே சார் அப்படின்ட்டு எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி ஆரம் வேற வந்து சொல்லிட்டு போயிடுறான். ஏஞ்சலு காப்பாத்துறி, என்னடி பண்ணிட்டு இருப்பான்? ஜேகேயோட கிளாஸ் வேற, நான் போயிட்டு அப்படியே பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல. பிகாஸ் ஜேகே வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காருன்னு சொன்னனால அவனோட பேச்சை கேட்கணும், பிளஸ் ஒயின் வேற சொல்லியிருக்கா அப்படின்னு. பாவமா உட்கார்ந்துட்டு இருக்கான். ஒயின்கே ஒரு மாதிரி பாவமா இருக்கு. அச்சோ எப்படி கியூட்டா உட்காந்துட்டு இருக்கான் பாவம் ஜிம்மினா, என் அழகு அப்படின்னு அவளும் உட்காந்து பார்த்துட்டு லைட்டா நகர்லான்னு போற ஜிம்மின் வந்து அவளை பாத்துருனான். ஏஞ்சலு காப்பாத்துடி. ஏன் நீ உட்காந்து காமடி ஜிம்மினா, சாவடிக்கிறான்டி. அவன் வெளில வந்தானா நான் செஞ்சிருவேன். அச்சோ அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, இப்ப அவர் உனக்கு டீச்சர்டா. போய் தொலை நீனு, உன்கிட்ட போய் சொன்ன பாரு அப்படின்னு அவளையும் திட்டி விட்டுறான். அப்ப டெஸா, ஓ காட், நான் இந்த ஸ்கூலுக்கு 2 பீரியட் லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு கிராஸ் பண்ண ஜிம்மின் அப்படி உட்காந்துட்டு இருக்கான். ஓ மை காட், இட்ஸ் மை கியூட்டி பை கப் கேக். ஹலோ ஜேகே சார். வாட் யூ வாண்ட்? மைசெல்ஃப் டெஸா. டெஸா வரல, டெஸ்லா வாரு, எனக்கு ஒன்றும் தேவையில்லை. வாட் யூ வாண்ட்? இப்போ நீ எதுக்கு என்னோட கிளாஸ் டிஸ்டர்ப் பண்ண? சார் 1 மினிட் அப்படின்னு வந்துட்டு ஜிம்மினோட கண்ணத்தை பிடிச்சு மை கியூட்டி பை அப்படின்னு ஓடிடுறா. கணத்தை பிடிச்ச கையில தான் கிள்ளிருப்பா, சாரி முத்த கொஞ்சிருப்பா. அப்போ ஜிம்மினுக்கு ஷாக்கு. என்னடி பண்ற? அப்போ ஜேகே பாக்குறான். ஒரு பொண்ணு பார்த்தாதுன்னா பல பொண்ணும் ஓட்ட வேண்டியது, என்ன கர்மம் கன்றாவி காதலோ தெரியல அப்படின்னு. அப்போ லில்லி அந்த சைடு ஒரு மாதிரி சோகமா நடந்து போயிட்டு இருக்கா. அது ஜேகேவும் பார்த்துட்டு இருக்கான். அப்ப எபிக்கு ஃபுல்லா தயாங்கோட நினப்புதான். எபி, இல்ல என் எடுத்திருக்க முடிவு கரெக்டு தான்,
உனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் கிரியேட் ஆகுதுல, அதுலேயே நீ இருந்துக்கோ அப்படின்னு அவளோட லைக் பாத்துல ஸ்டடீஸ்ல அண்ட் அவளோட லைஃப்ல நீ எல்லாத்துலயுமே ஒரு கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்த மாதிரியான ஒரு ஃபீல். அப்ப டிராகன் அப்படியே இறக்கி விடுறான். ஏய் தயாங்கு, எதுக்குடா தான் உன் வீடு எனக்கு கூட்டு வந்திருக்க? டேய் வீடு அமையலன்னு சொன்னல, எங்க வீட்டுக்கு 2 வீடு தள்ளி அப்புறம் எங்களோட எதிர்த்த வீடு, இது 2மே காலியா தாண்டா இருக்கு, வா பாக்கலாம். டேய் 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 என்ன ஹெல்ப்போ? ராகனா மூடிட்டு வா, இல்ல டேட்டோலையே ஒண்ணு கடிச்சு விட்டுருவேன். சி கர்மம் முடிச்சவனே, வா போய் பார்க்கலான்ட்டு அந்த 2 வீடு தள்ளி இருக்கு. அந்த வீட்டுல போய் பார்த்தா லைக் ஓகேவா தான் இருக்கு, பட் ரொம்ப ஒரு மாதிரி ஓல்டா ரொம்ப எக்ஸ்பென்சிவா சொல்றாங்க. டேய் நானும் பே பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஒர்க் போலான் இருக்கேன். ஐயோ அப்பா தயாங்கா நீயா? டேய் உண்மையை சொல்லணும்னா எபிய பாத்துக்க நானும் ஒரு வேலைக்கு தான் போலான் இருக்கேன், ஒரு டேட்டோ ஷாப் வைக்கலான் இருக்கேன்டா. எனக்கு அதுனா ரொம்ப கிரேஸ்ல, அதான் வைக்கலான் இருக்கேன். டேய் மச்சான் நானுமே அப்படிதான் ஏதாச்சும் பண்ணலான் இருக்கேன், ஆனா கொஞ்சம் பிசினஸ் சைடு இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன்டா. சரிடா பாத்துக்கலாம் வா. சரி எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல உள்ள வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசிட்டு உள்ள போய் பார்த்தா அது ஒரு 6 மந்த்க்கு முன்னாடி பில்ட் பண்ண ஒரு ஹவுஸ் தான். பக்காவா இருக்கு எல்லாமே. ஸோ 2 ரூம் தனியா அப்படின்னு எல்லாமே நீட் அண்ட் ப்ராப்பரா. ஸோ டிராகனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சி போயிருது. அட்வான்ஸ் வந்து ஒரு 1 lakh மட்டும்ப்பா. 1 லட்சமா? 1 லட்சத்துக்கு எங்க போறது? ஓகேங்க இந்த வீடை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் சொல்றான். டே தயாங்கா 1 லட்சம் ஆயிரலான்ட்டு இல்ல. ஏய் நான் பாத்துக்கிறேன்ட்டேன், நீ மூடிட்டு. டே என்கிட்ட இல்லடா. ஏய் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. அப்போ அவனும் அப்படி வெளியில வந்துடுறான். அப்ப தயாங் வந்து லைக் கொஞ்சம் கொஞ்சமா பார்ட் டைம் போயிட்டு அவன்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கும். அண்ட் சின்ன வயசுல இருந்தே அவனுக்கும் சேவ் பண்ற ஒரு ஹேபிட் இருக்கும். ஒரு பெரிய பிக்கி பேங்க்ல சின்ன வயசுல இருந்து ஃபெஸ்டிவ்ஸ் அண்ட் மற்றதுக்கெல்லாம் எடுத்த லைக் நிறைய பேர் வந்து கிஃப்டா கொடுப்பாங்கல்ல மணி அதெல்லாம். ஸோ அதெல்லாம் தூக்கி கொண்டு வந்து அதில் போட்டுருவான். கொஞ்சத்தை மட்டும் பைக் வாங்க எடுத்துட்டு மற்றது எல்லாமே அதில் தான் இருக்கு. ஸோ அதை பார்த்துக்கலான்ட்டு விட்டுட்டான். அப்போ இந்த சைடு ஐயோ இந்த ரவுடி பையன் படிக்கிறானா இல்லையானே தெரியலையே அப்படின்னு வாயின் பார்க்கறதுக்காக மறுபடியும் வெளியில வர்றா. அப்போ ஜிம்மின் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்போ ஜேகேயோட பீரியட் முடிஞ்சு வேற ஒரு லைக் ஸ்டாஃபோட பீரியட். அப்போ லில்லி கிட்ட பேசணும் போல ஜேகேக்கு தோணிட்டே இருக்கு. ஏய் ஜேகே நீ போய் பேசுறேன்னா லில்லி கிட்ட? ஏன் ஒரு மாதிரி சோமாவே சுத்திட்டு இருக்கா? எனக்கு இதை வச்சுட்டு அப்படியே எரிச்சல் டேஷ் ஆகுது அப்படின்னு லில்லியை பார்க்கலான்னு போனா அவ ஸ்டெப்ஸ் வெளியே அப்பதான் ஏறி போயிட்டு இருக்கா நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு. அவ பின்னாடியே போயிட்டு லில்லி என்ன வேணும்? அது கொஞ்சம் பேசணும். இல்ல எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஸ்டாப் பண்ணாம அப்படியே போயிட்டே இருக்கா. இப்போ ஜேகேவோட கையை பிடிச்சி அப்படியே நிறுத்தி நான் அவங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். அப்போ இந்த சைடு ஜெமினா, அச்சோ பொம்மை குட்டி என்ன பண்றீங்க? புடுங்கிட்டு இருக்கேன். நீ அந்த புடுங்கறியா? என்ன இருடி வர்ற மேம், ஷால் ஐ கோ டு ரெஸ்ட் ரூம்? யூ மே கோ அப்படின்னு அந்த மேமும் அனுப்பி விட்டுருது. அப்படியே ஒயனோட கையை பிடிச்சி ஸ்டெப் சைடு வர்றான். லைக் எப்படின்னா லைக் மேலே ஸ்டெப்ஸ்ல வந்து லில்லி அண்ட் ஜேகே பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே எட்டி பார்த்தா கீழே நிற்கிற ஜிமின் அண்ட் வயனோட அந்த ஸ்டெப்ஸ் தெரியும். ஏய் சொன்னடி இப்படியா? என்னைய பார்க்காம அப்படியே பிரிச்சு வச்சிடறானுங்க, நான் என்ன பண்றது? அப்படின்னு அவ கழுத்துலலாம் ஒரு மாதிரி கடிச்சிட்டு அப்படியே லைக் பேசிட்டு இருக்கா அவ கூட. இங்க பாரு இது ஸ்கூலு, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படிதான் பண்ணுவேன்னா என்னடி பண்ணுவேன்? எனக்கு என்னென்னமோ தோணுதுடி. உன் பக்கத்துலயே ஏதோ ஒரு ஷிப் சொல்லுவானுங்களே ஸ்கின்ஷிப்பு, எனக்கு அது மாதிரி இருக்கணும்னு தோணுது. என் விரலாச்சும் உன் விரலோட அப்படியே ஒண்டிட்டே இருக்கணும்னு தோணுதுடி. சும்மா யாராச்சும் வந்துட்டு போறாங்க, யார் வந்தாலும் எனக்கு தேவையில்லடி, எனக்கு இப்படியே உன் கூட இருந்துடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விடாம நல்லா மூச்சு முட்டை மொத்தம் கொடுத்துட்டு இருக்கான். அப்போ அப்படியே ரொம்ப 2 பேத்துக்கு ஏறிட்டு அவரோட யூனிஃபார்ம் எல்லாம் அப்படியே கலட்ட ஆரம்பிக்கிறான். லைக் ஃபுல்லா கலட்டல, அப்படியே அங்க எங்கன்னு நகட்டி அவ உள்ள போட்டிருக்கிறதுல அப்படியே தெரிய ஆரம்பிக்குது. அப்போ லைக் ஒயனுக்கே ஒரு மாதிரி ஆகுது. ஜெமினா அது நம்ம ரொம்ப ஓவரா போறோமோ தோணுது. எதுக்கு நீ பாடுக்கு போயிட்டே இருக்க? நான் இல்லைன்னா நிக்க மாட்டியா? உங்களுக்கு எனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. நல்லா அப்புறம் எதுக்கு மாமா? என்னடி வேணும் உனக்கு இப்போ? ஏன்
எப்போ பார்த்தாலும் உம்முன்னு கோவமா சோகமா ஏன் இப்படி இருந்துகிட்டே இருக்க? இப்படியெல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு அழுக வந்துடும். அழுக மட்டும் வந்துடும். எப்போ பாரு கண்ணா அந்த தண்ணி அந்த அழுக மட்டும் எனக்கு வந்துருமா? எங்கள் அம்மா கேட்டுகிட்டே இருக்காங்க, எங்கே இருக்க, எங்கே தங்கியிருக்கா, சாப்பிட்டாலாம், என்ன பண்ணுறாளான்னு. ஓ, அப்போ அம்மா கேட்டதுக்காக மட்டும்தான் வந்தீங்களா? எங்க பாரு லில்லி, உனக்குலாம் இது புரியாது. எனக்கு புரியும் மாமா. இப்போ ஏன் என்கிட்ட வந்து இப்படி பேசுறீங்க? மறுபடியும் மனசு மாறிடும். என்ன மாறிடும்? எனக்கு வேற என்னமோ தோணிரும். என்ன தோணிரும்? அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அப்படியே லில்லி வந்து ஜேகேவை கட்டி பிடிச்சிக்கிறா. அப்போ கீழே இருந்து ஒரு சத்தம், என்னை விடுச்சு மீனா, என்ன பண்ற நீனு அப்படின்னு. அப்போ கரெக்டாக ஒயின் நகண்டு வந்து பார்த்தா லைக் ஜேகேவும் லில்லியும் கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறது அப்படியே தெரியுது. அப்போ இந்த சத்தத்தை கேட்ட அப்படியே ஜேகேவும், லில்லி அம்சம் இரு, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே பார்த்தா, ஸோ ஜிமினும் ஒயினும் அந்த மாதிரி முத்தம் கொடுத்துட்டு இருப்பாங்கல்ல. அப்போ கரெக்டாக ஆரம் பார்த்துட்டான். அதை பார்த்துட்டு ஒயினும் அப்படி தள்ளி விட்டுருப்பா. ஜிமினா, அது ஆரம் சார். அப்போ ஆரமும் ஜிம்மினை பார்த்து முறைச்சிட்டு, என்ன வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு முறைச்சிட்டு போயிருப்பான். அப்போது லைட்டாக அவங்க 2 பேத்துக்கும் என்ன நடந்திருக்கும், ஒயினோடது அங்கங்கே ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் குழம்பி இருக்கிறத பார்த்துட்டு ஸோ ஜேகேவும் பார்க்குறான். ஒயினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அவள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே கிளாஸ்க்கு போயிடுறா. ஏஞ்சலு, இப்போ மட்டும் நீ நிற்கலன்னு வச்சுக்கோ, ஒருத்தக்கு எல்லாம் இங்கேயும் முடிஞ்சிருச்சுடி. எங்கள் அண்ணங்காரன் பார்த்தானே கண்ணை கசக்கிட்டு போற. ஒருத்த அவனை கட்டிக்க போகிறது அவனா என்ன நானாடி? அவன் முன்னாடியே என்னை தள்ளி விடுற. இதுனா இதெல்லாம் தப்பு, இப்படி பண்ணக்கூடாது. ஏன் போய் மூத்திரம் அடிக்கிற இடத்துல போய் பாரு, எத்தனை பேர் அப்படி வாயோட வாய் வச்சு என்னமோ சத்தம் வரும்டி. அதெல்லாம் பண்றானுங்க. அதை விட்டவது கேவலம். இல்லை நீ போச்சுனா ஏஞ்சலு, இப்போ நிக்கலன்னு வச்சுக்கோயேன், ஒத்தா நீ தான் மயிராச்சுன்னு போயிட்டே இருப்பேன்டி. ஓ, நீ போச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் லைக் போயிடுறா. நான் ஜிம்மின் இதை இன்டென்ஷனலாக பண்ணியிருக்கவே மாட்டான். இந்த சைடு லில்லியை பார்த்தா அவளை லைட்டாக தள்ளிட்டு தான் ஜேகே போயிருப்பான். அவள் மறுபடியும் ஒரு மாதிரி ஆயிட்டு அவளும் போயிருப்பா. அப்போ இந்த சைடு ஜிம்மின் செம கோவமா போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ ஆரமோட கிளாஸு. ஆரம் அப்படியே ஜிம்மினை பார்த்து நல்லா முறைச்சிட்டு அப்படியே வர்றான். ஓகேடா, இந்த எபிசோடை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் அகெயின் சொல்கிறேன், இது ஒரு குட் எண்டிங்கான ஒரு ஒன் ஷாட் FF தான். நான் ஒரு எபிசோட் 2 எபிசோடில் கொஞ்சமாக ஹர்ட் கொடுப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா எல்லா பேருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான எண்டிங் தான். ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக எல்லா பேரும் அவங்கவுங்க பேர் கூட இருப்பாங்க. ஸோ இனிமேல் கொஞ்சம் லைட்டாக ட்விஸ்ட் வரும், ரொம்ப பெரிய ட்விஸ்ட்லாம் இருக்காதுடா. லைக் ஒரு லவ்வில் வந்து சண்டை, கோபம், ஈகோ, இது எல்லாமே ஒரு கலந்து ஒரு FF-ஆக தான் இருக்கும். அண்ட் 3 விதமான லவ் இதில் காமிச்சிருப்பேன். ஜிமினோட லவ் தனி, எபி அண்ட் தயங்கோட லவ் மை ஃபேவரட் பேர், அவங்களோட லவ் தனி, டிராகன் அண்ட் ட்ரிஸோட லவ் அது தனி. அப்புறம் 4th ஒன்றா வந்து இப்போது ஜேகே அண்ட் ஒயினோட லவ், அது ஒன் சைடு லவ் மாதிரி. ஸோ லாஸ்ட்டாக டபுள் சைடாக ஆகிடும். ஐ ஹோப் எனக்கு இந்த FF எப்பயுமே பிடிக்கும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் இந்த எபிசோடுன்னு நம்புகிறேன். ஸோ கேப் ஆகிடுது ரொம்பவே. முடிஞ்சாலும் இந்த FF சீக்கிரமாகவே நான் முடிக்க பார்க்குறேன். ஓகே பாஸ்டோஸ், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.